தினமும் 5 அழகு குறிப்புகள். பொடுகு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? தயிரோட பாசிப்பருப்பு மாவு கலந்து தலைக்கு தேய்ச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா தலையை அலசி குளிச்சிட்டாலே போதும். கருவளையம் நீங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான டிப். ரோஸ் வாட்டர் மட்டும் இருந்தாலே போதும். கொஞ்சம் காட்டன் பஞ்சு எடுத்துக்கோங்க. அதை ரோஸ் வாட்டர்ல டிப் பண்ணி எடுத்து கண்ணை சுத்தி தேய்ச்சிடுங்க. அப்புறமா அந்த பஞ்சை அப்படியே கண்ணு மேல அப்படியே வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுங்க. அவ்வளவுதான். இப்படி பண்ணாலே போதும், நாளடைவுல கருவளையங்கள் மறைய ஆரம்பிக்கும். கழுத்தை சுத்தி கருவளையம் இருக்குது. இது போக்குறதுக்கு ஒரு எளிமையான வழி. கிளிசரின், எலுமிச்சை சாறு, தண்ணீர், இந்த 3ம் சம அளவுல எடுத்துக்கோங்க. எல்லாத்துலயும் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி கழுத்துல தேய்ச்சிடலாம். இது குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுங்க. நல்ல ரிசல்ட்டை பார்க்கலாம். பாத வெடிப்புகள் ஏற்படுவதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தினமும் குளிச்சதுக்கு அப்புறமா பியூமிக் ஸ்டோன் ஒன்னு இருக்கு. அந்த ஸ்டோனை வச்சு கால் பாதங்கள்ல நல்லா தேய்ச்சி கழுவினாலே போதும். பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே வராது. பித்த வெடிப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இது இப்போ ஆன்லைன்ல கூட அவைலபிள் இருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. ஸ்கின் ட்ரைனஸை போக்குறதுக்கு, ஸ்ட்ரெச் மார்க்ஸை போக்குறதுக்குலாம் அலோவேரா ஜெல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, நிறைய பியூட்டி டிப்ஸ்ல வந்து அலோவேரா ஜெல்லை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நீங்க அலோவேரா ஜெல் வாங்கி வச்சீங்கன்னா கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல ஒரு பெஸ்டான அலோவேரா ஜெல்லை நான் வந்து டேக் பண்றேன். இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே போல அழகு குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.